வணக்கம் நண்பர்களே, கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பந்தக்கால் நடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு பந்தக்கால் நடுறாங்க. நம்ம கார்த்தி வராங்க. அப்போனா பந்தக்கால் அப்படியே சரிஞ்சு விழுது. நம்ம கார்த்தி போய் பிடிக்கிறாங்க. நம்ம ரேவதியும் ஓடி வராங்க. 2 பேரும் சேர்ந்து பந்தக்காலை பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரிக்கு அப்படி கோவம் வருது. என்ன இது, பந்தக்கால் வர சரிஞ்சு விழுது, இந்த டிரைவர் பையன் படித்து அதை தாங்கி பிடிச்சி நிப்பாட்டுறான். என்ன நடக்க போதோ தெரியலையே, ஆனால் என்ன நடந்தாலும் சரி நம்ம ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணத்தை நடத்தி ஆகணும் அப்படின்னு நிற்க நேரம் நம்ம கார்த்தி வேறு வழியே இல்லை, நான் தான் ரேவதியோட புருஷன் அப்படின்னு ரேவதிக்கு தெரியப்படுத்தணும். அப்போ தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தி ரேவதி திருமண ஃபோட்டோவை நம்ம கார்த்தி ரேவதிட்ட காட்டுறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரேவதிக்கு உண்மை தெரிய மருது கூட எனக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது, மருது என் பாட்டியோட பேரே இல்லை அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க ரேவதி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் நம்ம கார்த்தி தான் ரேவதிக்கும் மருதருக்கும் உள்ள ரெஜிஸ்டர் மேரேஜை தடுத்து நிப்பாட்டினது அப்படின்னு தெரிஞ்சு சாமுண்டேஸ்வரி நம்ம கார்த்திகிட்ட போய் நேரடியாக சவால் விடுறாங்க. டிரைவர் பையலை என்ன நினச்சிட்டு இருக்க, நீ ஏன் பொண்ணு வாழ்க்கையில் குறுக்க வரணும்னு நினைக்கிற, அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அன்னைக்கு கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டினது நீ தான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஆமாம் தெரியும்ல, அது கரெக்டு தான், நான் தான் தடுத்து நிப்பாட்டினேன். அதுக்கு இப்போ என்ன, என் மனைவிக்கு அடுத்த கல்யாணம் நடக்கல, எனக்கு விருப்பம் இல்லை. இந்த ஜென்மத்தில் என்னையும் ரேவதியும் நீங்கள் பிரிக்க முடியாது. நான் இது உங்ககிட்ட சவால் விடுறேன் அப்படின்னு நம்ம கார்த்தி சவால் விடுறாங்க சாமுண்டேஸ்வரிட்ட. சாமுண்டேஸ்வரிக்கு கோபமாக வருது. என்ன சொல்கிறடா, நான் உங்கள் 2 பேர்த்தையும் பிரித்து காட்டுவேன். நாளைக்கே என் பொண்ணுக்கு பந்தக்கால் ஃபங்க்ஷன் வைக்க போகிறேன், நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. எது வேணாலும் வைக்குங்க, ஆனால் என்னையும் ரேவதியும் பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்காதுங்க. அது நடக்கவே நடக்காது, நான் நடக்க விட மாட்டேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நேரம் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும்னு நினைப்ப. அந்த தாத்தா பேர் பாட்டி பேரெல்லாம் கேட்க நேரம் என் வயிறு எரியுது. எங்கள் அம்மாவோட சாவுக்கு காரணமே அவங்க தான். அவங்க வீட்டில் இருந்து நீ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா, அந்த உரிமையே எடுக்க முடியாது, அப்படி ஒன்று நடக்க விடாமல் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு கொந்தளிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பந்தக்கால் நடுறாங்க. நம்ம மருது நம்மளுக்கு கல்யாணம் ரேவதியோடு நடக்க போகிறது உறுதியாயிட்டு அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இந்த டிரைவர் பையன் எப்படினாலும் இதை தடுத்து நிப்பாட்ட வரலாம், ஆனால் அவன் வந்தாலும் அவனுக்கு நெத்தியடி கொடுத்து அவனை நம்ம திருப்பி அனுப்ப வேண்டியதான் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. ஆனால் பந்தக்கால் நட்டாச்சு. நம்ம ரேவதிக்கு ஏதோ ஒரு மனபாரத்தை சுமக்கிறதுக்கு இருக்குது. எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு கல்யாணம்னா என்ன அறியாமல் எனக்குள்ள சந்தோஷம் வரணும், அந்த சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்போ என்னை சுற்றி என்ன நடக்குது, எனக்கு ஏன் அந்த சந்தோஷம் இல்லை, இந்த கல்யாணம் நிற்குதுன்னு சொன்னால் அப்படி ஒரு ஆனந்தம் எனக்குள்ளே வருது, அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம ரேவதி நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் பந்தக்கால் நட்டாச்சு. அந்த பந்தக்கால் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்து பாருங்க. நம்ம ரேவதி ஓடி போய் அதை தாங்கி பிடிக்க போகிறாங்க. கரெக்டாக நம்ம கார்த்தியும் அந்த நேரம் அந்த கம்பர் நம்ம ரேவதியும் கார்த்தியும் தாங்கி பிடிச்சி நடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வயிற்றுல புளிய கரைச்சி ஊற்றுனங்க இருக்குது. என்ன ஆயிடுச்சு, இந்த டிரைவர் பையன் இந்த பந்தக்கால் கீழே உள்ள நேரம் டிரைவரையும் அந்த டிரைவர் பையனும் தாங்கி பிடிச்சி அதை நிப்பாட்டுறாங்க. என்னை சுற்றி என்ன நடக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட கார்த்தி சொல்கிறாங்க, என்ன பந்தக்கால் சரிஞ்சு விழுந்து நானும் ரேவதியுமே சேர்ந்து பிடிச்சி அந்த பந்தக்கால் நட்ட நேரமே உங்களுக்கு தெரியலையா, எங்கள் 2 பேர்த்துக்கும் தான் கல்யாணம், ஆனால் இந்த மருதுக்கு இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எப்படி நீ என் பொண்ணு வாழ்க்கைக்குள்ளே வார அப்படின்னு பார்த்துக்கிடலாம். ஒரு கட்டத்தில் என்னை ஏமாற்றி என் பொண்ணை நீ அடைய நின்ன, ஆனால் இப்போ கடவுளாக பார்த்து இந்த சந்தர்ப்பத்தை அமைச்சிருக்கு, நீ யார், நீயே என் பொண்ணுக்கு அடையாளம் தெரியலை, அப்படி இருக்க நேரம் நீ என்ன சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும், ஒன்றுமே முடியாதுடா, போடா, உன்னால் முடிஞ்சா பார்த்துக்கடா அப்படின்னு ஒரு அடாவடித்தனமாக நம்ம சாமுண்டேஸ்வரி இருக்காங்க. இந்த சைடு வேறு வழியே இல்லை, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா நம்ம ரேவதி கிட்ட நான் தான்
தான் உன் புருஷன் அப்படின்னு வந்து நிரூபிக்கணும். அது அப்படின்னு வந்து அந்த கல்யாண ஃபோட்டோவை நம்ம ரேவதி கிட்ட தூக்கி வந்து காட்டுறாங்க. இதுதான் ரேவதிக்கும் எனக்கும் உள்ள கல்யாண ஃபோட்டோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி முன்னிலையிலே வந்து நம்ம கார்த்தி வந்து ஃபோட்டோயை காட்ட நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க. என்னம்மா எங்கள் எம்டி வந்து இந்த ஃபோட்டோவை காட்டுறாரு, நானும் அவரை சேர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு வந்து கேட்க நேரம், என்ன புரியலையா ரேவதி, நானும் நீயும் கணவன் மனைவி தான், அதை மறைச்சி தான் உங்கள் அம்மா வந்து உனக்கு மருதுவம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. உண்மையாக அந்த பாட்டியோட தாத்தாவோட பேரை நான் தான் கார்த்தி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சாக்காவே நிற்கிறாங்க. என்ன உங்களுக்கு கூட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இது இப்போ நீங்கள் சொல்கிற உடனே கேட்டால் என் மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம் வருது. ஆனால் அந்த மருதுவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்க நேரமே என் தலையெல்லாம் சுற்றுது. என் நெஞ்சில் யாரோ ஏறி நின்று என்னை சவுட்டுனது கணங்க இருந்து. ஆனால் இப்போ எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. அம்மா நீ இவங்க சொல்லதெல்லாம் உண்மையா? நான் உண்மையிலே இவரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு அந்த ஃபோட்டோவை பார்க்க நேரம் என் மண்டையே தலை சுற்றி கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குமா? உண்மையை சொல்லுங்க அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து அவங்க அம்மாட்ட கேட்க நேரம் வேறு வழி இல்லாமல், ஆமாம் ரேவதி, ஆனால் இது வந்து அந்த பாட்டியோட பேரை எங்கள் அம்மா சாவுக்கு காரணம் அவங்க குடும்பம் தான். அந்த குடும்பத்திலேருந்து ஒரு மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அதுக்காக தான் என்னை ஏமாற்றியவன் அந்த கிழவியோட பேரன் என்பதை மறைச்சி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் உனக்கு இப்போ நடந்த ஆக்சிடெண்ட்டில் பழைய நினைவுகள் இல்லை, அதனால் நான் இவனை தூக்கிக்கிட்டு அந்த இடத்துல மருத்துவ இருத்தலாம் அப்படின்னு வந்து முடிவாகிட்டேன். அதுக்காக தான் அப்படின்னு சொன்னதான் அப்படியே ரேவதிக்கு கோவம் வருது. என்னம்மா ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருக்க என்ன நீ வந்து மறுபடியும் வந்து கல்யாணம் பண்ணிக்க வந்து வற்புறுத்துறியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரேவதி. இந்த பாருங்க கல்யாணம் நடக்காது அப்படின்னு வந்து நம்ம ரேவதி கையை வந்து ரேவதி நம்ம கார்த்தியோட கையை பிடிச்சி, இந்த பாருங்க நீங்கள் தான் எனக்கு வந்து கணவர், நான் இதை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன், இந்த காரணத்தை கொண்டோ அந்த மருது கூட எனக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மருதுவை பார்த்து ஓட விடுறாங்க. டே எவ்வளோ தூரம் இருந்தால் ஆள் மாறாட்டம் பண்ணுவேன், பாட்டியோட பேரன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நீ வந்து ஏமாற்றி உன்னோட பேர் ஆள் எல்லாத்தையும் ஏமாற்றி நீ வந்து ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்க, இது தப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம நான் கார்த்தியோட தான் வாழ போகிறேன் அப்படின்னு வந்து கார்த்தியை வந்து கட்டி பிடிக்கிறாங்க நம்ம ரேவதி. இந்த சைடு பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரிக்கு கோபம் ஆத்திரம் வருது. நம்ம ஒன்று நினச்சா இங்கே என்ன நிலைமை தலைகீழாக மாறுது. இந்த ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. மருதுவையும் சூரியகலையும் வீட்டை விட்டு போக ரேவதி சொல்லிட்டா. என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு சாமுண்டேஸ்வரி இருக்க. ராஜராஜா சொன்னேன்ல, எப்படியும் வந்து ரேவதிக்கு வந்து உண்மை தெரிஞ்சால் என் மாப்பிள்ளை கூட தான் வந்து சேர்ந்து வாழ்வா அப்படின்னு வந்து சொன்ன பிறகு நீ கேட்காம நீ ஒவ்வொன்றும் நீ வந்து பண்ண விஷயம் உனக்கே இப்போ வினையாக வந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இப்போ ரேவதி கிட்ட இருந்து வெறுப்பை மட்டுமே சம்பாதிச்சுக்கிட்டு இப்போ நீ இன்னைக்கு சொந்த பிள்ளைக்கு துரோகம் செய்தால் உன்ன மாதிரி ஒரு அம்மாவை நான் இப்போ தான் சாமுண்டேஸ்வரி பார்த்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்பிக்கை கிட்ட குடும்பம் தானே உங்கள் குடும்பம், எங்கள் அம்மா சாவுக்கு காரணமான குடும்பத்தில் எனக்கு எப்படி வந்து மாப்பிள்ளை எடுக்க முடியும், இவனை வந்து கண்டிப்பாக நான் வந்து மாப்பிள்ளையாக ஏற்றுக்க போகிறதே இல்லை அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி நிற்கிறேன்.